ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் கஞ்சி. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னரும் கூட. இது பண்ணுறதுக்கு வெறும் 3 பொருள் போதும். சுலபமாக ஈஸியாக பண்ணிடலாம். வாய்ப்புண் வயிற்றுப்புண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த தேங்காய் பால் கஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அர்ஃபான் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பால் கஞ்சி செய்கிறதுக்கு 1/4 கிலோ, அதாவது 1 கப் புழுங்கலரிசி, அரை மூடி தேங்காய் அரைச்சி அதுலேருந்து நான் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவு தேங்காய் பால். அதுபோக 15 பல்லு போல் வெள்ளைப்பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், தேவையான அளவு உப்பு. நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ புழுங்கலரிசி, அதாவது நீங்கள் சாப்பாடு வடிக்கிற எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயத்தை சேர்த்து அரிசியை 2 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம எப்போயுமே சாப்பாடு ரைஸுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்ப்போமோ அதே மெஷர்மெண்ட்டில் தான் தேங்காய் பால் கஞ்சிக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நான் 1 கப் ரைஸுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு 15 பல்லு போல் வெள்ளைப்பூண்டு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 5லேருந்து 6 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நாம் இப்போவே இதில் உப்பு சேர்த்துடக்கூடாது, நம்ம கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும். அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கலை. இப்போ கரெக்டாக ஒரு 6 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதத்தில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கனமான கரண்டியை வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு. இது ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான் சேர்க்குறோம், அதனால் கம்மியான மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துடலாம். அதாவது எந்த கப்பில் ரைஸ் எடுத்தேனோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தேங்காய் பால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா தண்ணியாக கிடைக்கும். நான் ஒரு கட்டியான பதத்தில் எனக்கு தேங்காய் பால் கஞ்சி வேணுன்றதுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பதத்துக்கு அவ்வளோதான், சுட சுட தேங்காய் பால் கஞ்சி ரெடி. இதோட வெல்லம், தேங்காய் சட்னி, அதுக்கப்புறமா பருப்பு துவையல் இதோட சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இதே போல் வேறு ஒரு வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். Bye bye.